தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாட்களாக ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பமும் உருவானது. அதை தான் இந்த காணொளியின் மூலமாக உங்களோடு உரையாடுகிறேன். ஒரு இலக்கியம் என்ன செய்யும்? ஒரு இலக்கியவாதி, அதாவது படைப்பாளி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய பிரம்மாவை இந்த சமூகத்தில் என்ன செய்துவிட முடியும் என்றெல்லாம் நமக்கு தோன்றும். ஒரு 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக காலை முதல் மாலை வரை எழுத்தாளரும் ஒரு ஆத்மாவை எழுதிய, இன்று நம்மோடு பிரபஞ்சன் இல்லை என்றாலும் ஆத்மாவை எழுதிய அந்த பிரபஞ்சனுடைய எழுத்துக்களை குறித்து தொடர்ச்சியாக வாசிப்பதும், அந்த இலக்கியவாதியை குறித்து மற்றவர்கள் பேசிய உரையாடல்களையும் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு நல்லதொரு அனுபவமும் கிடைத்தது. ஏன் இலக்கியம் தேவைப்படுகிறது? இந்த சமூகத்திற்கு இலக்கியவாதியினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? இப்படியான கேள்விகள் எல்லாம் ஒரு சமூகத்தினுடைய இலக்கிய வாசிப்பாளனுக்கு உருவாகக்கூடியது ஒரு இயல்பான தன்மை. இப்போ இந்த பிரபஞ்சனுடைய எழுத்துக்களை நாம் எப்படி பார்ப்பது என்கிற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்த பொழுது, பல சிறுகதைகளை வாசித்த பொழுது ஒரு இலக்கியவாதியினுடைய படைப்பும் ஒரு வாசகனுடைய அனுபவமும் ஏதோ ஒரு புள்ளியில் அந்த இலக்கியத்தின் மூலமாக ஒன்றிணைகிறது. அந்த அனுபவம் என்பது ஒரு இலக்கியத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்பது ஒரு வாசகனுடைய அனுபவத்தையோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடைபெற்ற ஒரு செயலையோ மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுகிறேன். நான் இங்கே ஐயப்பந்தாங்கலில் ஒரு சொந்த வீட்டிற்கு வரும் பொழுது என்னுடைய மாமனார் ஒரு முருங்கை மரம் வைத்தார். உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஏனென்று சொன்னால், நாங்கள் குடி வந்த பொழுது, எங்கள் மாமனார் வீட்டிற்கு வந்த பொழுது ஒரு காய்ந்த ஒரு குச்சி, உண்மையிலேயே அதை உறுதியாக சொல்லுகிறேன், நான் நினைத்தேன் கண்டிப்பாக இந்த கொம்பு மரமாகாது, அது துளிர் விடாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு காய்ந்து போன ஒரு விரல் சுற்றளவு இருக்கக்கூடிய அந்த ஒரு கனமான ஒரு குச்சி, ஒரு 2 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த குச்சி நட்டு வைத்து 1 மாதம் 2 மாத காலத்திற்கு பிறகு அதில் நம்முடைய எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்லுகிறப்போ மாதிரி அந்த பச்சை பயிறு மாதிரி மிக அற்புதமான அது ஒரு வர்ணனை சொல்லியிருப்பார். அந்த துளிரை பச்சை பயிறு என்று சொல்லுவார். அதே போல் அந்த நரம்புகளை ஒரு அற்புதமான அதாவது அந்த வரிகள் எல்லாம் எப்படி அவர் தேர்ந்தெடுத்தார் என்பது மிகப்பெரிய ஒரு வியப்பிற்குரியது. அப்போது எங்களுடைய மாமனார் வைத்த அந்த குச்சியிலிருந்து சின்ன 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 அந்த துளிர்களை நான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் உருவானது. அதன் பிறகு அது செடியாகி, அது கிளைவிட்டு, அது மரமாகி, அதனுடைய காய்களை அனுபவித்தவர்கள், கொடுத்தவர்கள், அவர்கள் எல்லோரும் எங்களுடைய வீட்டினுடைய எல்லோரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு 20 வீடுகள் எங்களுடைய முருங்கைக்காயை சுவைத்து, இதை போன்ற ஒரு சுவை வேறெங்கும் இல்லை என்று பாராட்டியிருக்கிறார்கள். இந்த முருங்கைக்காகவே எங்களுடைய தெரிந்தவர்கள் எல்லாம் வருவார்கள். அப்படி இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா உறவினர்களுக்கும் நானோ அல்லது என்னுடைய மனைவியோ 2-3 முருங்கைக்காயை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். இந்த அனுபவம் எனக்கு இயல்பாக இருந்தது. இந்த அனுபவம் என்பது எப்படி ஒரு கதையாக ஒரு படைப்பாளியாக உருவாக்கியிருக்கிறார் பிரபஞ்சன். இது இப்பொழுது அல்ல, 1982 வாக்கிலேயே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய சிந்தனை விருது பெற்ற ஒரு கதை. அப்போது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக
ஒரு 43, 44 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறுகதை, அதற்கு பிறகு இன்று 2026 வாசிக்கும் பொழுது ஒரு வாசகனுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவமும், அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த வரிகளும் சொற்களும் ஒரு நேரடியான ஒரு அனுபவத்தை மூலமாக ஒரு உரையாடுகிறது என்றால் இதுதான் இலக்கியம் செய்யக்கூடிய பணி. அந்த பிரம்மம் என்று ஒரு சொல்லக்கூடிய அந்த சிறுகதை, ஒரு முருங்கை மரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த சிறுகதை 2026 வாசிக்கும் பொழுது கூட அதனுடைய உயிர்ப்பு இருக்கிறது. கடைசியாக அந்த பிரபஞ்சன் முடித்திருப்பார். அந்த மரம் அந்த காற்றிலும் மழையிலும் விழுந்து போய் எல்லோரும் கொண்டு சென்ற பிறகு அந்த இடுப்பளவு, அதாவது முறிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு கிளையிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அது துளித்திருந்தது, உயிர்தான் என்று முடித்திருப்பார். அப்போ அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய உயிர் தன்மை, அந்த மீண்டும் மீண்டும் அதை பல காலங்களுக்கு பிறகு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு இலக்கியத்தை வாசிக்கும் பொழுது அது உயிர்ப்போடு வாசகனோடு உறவாடுகிறது என்றால் அதுதான் இலக்கியத்தினுடைய சிறப்பு. அப்போ இலக்கியமும் ஒரு இலக்கியவாதிகளும் எல்லா காலத்திற்கும் தேவைப்படுகிறார்கள். அது பிரபஞ்சனை நாம் வாசிப்போம், தொடர்ச்சியாக அவரை குறித்து நாம் பேசுவோம். பிரபஞ்சனுடைய வரிகளை ஒவ்வொன்றாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள், அவரை பற்றி பிற எழுத்தாளர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு அற்புதமான அலாதியான ஒரு அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுக்கும். தொடர்ச்சியாக நாம் உரையாடுவோம். தோழர்களுக்கு நன்றி.